முழு உலகமும் அழிந்துவிடும் என்ற அச்சம் பலரால் சொல்லப்படுகிறது. இரண்டு நாடுகளினுடைய இரண்டு சக்திகளினுடைய இந்த தீர்மானம் என்பது உலகத்தை தவறான முறையில் அழைத்துச் செல்லப் போவதாக பலரும் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈரானை அசுர பலத்தோடு சுற்றி வளைத்து நிற்கிறது அமெரிக்கா. மறுபுறமாக தன்னுடைய லட்சக்கத்துக்கும் அதிகமான ஏவுகணைகளை கொண்டு அமெரிக்காவினுடைய நிலைகளை தகர்ப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது ஈரான். ஆக இங்கு அதிகார போட்டி என்பதும் தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான போட்டியும் இங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இப்போது எங்களுக்கு கிடைக்கின்ற சமூக ஊடக தகவல்களை பார்க்கிற போது ஈரானுடைய பக்கமாக அதி விசேடமான தகவல்கள் இருப்பதாகவும் அமெரிக்கா ஏதோ அழிக்க வந்திருக்கக்கூடிய அரக்கன் போலவும் பேச்சுக்கள் இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் எது எப்படியோ யார் எப்படி என்ற தீர்மானங்களுக்கு அப்பால் உண்மை நிலைகளை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக உண்மைகள் கசக்கப்பட்டாலும் உண்மைகள் சொல்லியே ஆக வேண்டும் என்ற கட்டாயமும் இருக்கிறது. பொதுவாகவே மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உளவியல் நிலைமை என்பது தான் சார்ந்தவர்களுக்கு கண்மூடித்தனமான ஆதரவை வழங்குவது அல்லது தன்னுடைய வாய் வார்த்தைகளால் என்றாலும் தான் சார்ந்தவர்களை பெருமையாக பேசிக் கொள்கின்ற மனநிலை மனிதர்களிடையே இருக்கிறது. அப்படியாகத்தான் இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களிடம் ஈரானுக்கு சார்பான வாதமும் அதே போல கிறிஸ்தவர்களிடம் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு சார்பான வாதமும் இருந்து கொண்டிருக்கிறது. இதிலேயே சமூக ஊடகங்களை ஆளுகின்றவர்கள் எழுத்தாளர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கின்றவர்கள் தங்களுடைய சார்பு நிலையை வெளிப்படுத்திக் கொண்டு கண்மூடித்தனமான சிறுபிள்ளைத்தனமான வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய முக்கியமான விடயம். ஒரு போரை பொறுத்தவரை யாரையும் சண்டிகன் என்று சொல்ல முடியாது. போரினுடைய நிலைமை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் கடந்த கால வரலாறுகளையும் ஒரு நாட்டினுடைய பலத்தையும் அடிப்படையாக வைத்துக் கொண்டு பார்க்கிற போது அதனை நாங்கள் தீர்மானிக்க முடியாது. உண்மையில் ஈரான் என்று சொல்லுகிற நாடு அப்படி செய்யும் இப்படி செய்யும் என்று சொல்லி முகநூலில் கதை கலந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அமெரிக்காவினுடைய பலம் தொடர்பான சில தெளிவுகளும் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் அமெரிக்காவுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கிறோம் என்று நீங்கள் கூறிவிட முடியாது. உண்மைகள் பேசப்பட வேண்டும் என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய முக்கியமான விடயம்.